தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தின் 49வது திருப்பதிகம் திருப்படை ஆட்சி. சிவாய நம. திருப்படை ஆட்சி. தில்லையில் அருளியது சீவ உபாதி ஒளித்தல். படை என்னும் சொல்லானது ஆயுதத்தை குறிக்கும். ஆட்சி என்பதற்கு ஆளுதல் அல்லது அனுபவம் என்பது பொருள். அதாவது நாடாளும் மன்னவனுக்கு நால்வகைப்படை எந்த அளவிற்கு முக்கியமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இறைவனை அடைய விரும்பும் அடியவர்களுக்கும் ஆன்ம சாதனங்கள் நல்ல படைகள் ஆகின்றன. ஆதலால் இவை திருப்படை என சொல்லப்படுகின்றன. மற்றும் படையாட்சி என்பது இறைவனின் வீரமிக்க செயல்களை குறிப்பது. அதாவது இறைவனின் மெய்யடியார்கள் இறைவனை கண்ணார கண்ட பின்னர் வேறு பற்பல விகாரங்களிலும் ஈடுபடுதல் இலர் என்பதையே இப்பாடல்கள் வலியுறுத்தி கூறுகின்றன என்பது கருத்து. சீவ உபாதி ஒளித்தல் என்பது இறைவன் எதிர்பட்டு உள்ளத்துள் புகும்போது சீவ உபாதிகள் அனைத்தும் ஒளிந்து விடும் என்ன உரைப்பது. சிவாய நம. பாடல். வேடனாய் வந்து மீனுக்காக வலை வீசியவன் எம்பெருமானாகிய சிவன். எம்பெருமான் நம் கண்முன்னே வந்து காட்சி அளிப்பான் என்றால் நமது கண்கள் இரண்டும் அவனது திருவடிகளைக் கண்டு களிப்பது நடக்காது. பெண்களுடைய வாழ்விலே நமது வாழ்வும் கலந்து இழிந்து போவது நடக்காது. இவ்வுலகங்களே வந்து பிறப்பதும் பின்னர் அதனை மறப்பதும் நடக்காது. திருமாலும் அறியாத மலரடிகள் இரண்டினை வணங்குவதும் நடக்காது. பண்களில் களிப்பு மிகுந்த பாடலையும் ஆடலையும் பயிலுகின்ற தன்மையும் நடக்காது. பாண்டி நாட்டிற்கு உரிமை படைத்தவனாகிய எம் சிவனது படையாட்சியினை பற்றி பாடுவதும் நடக்காது. தேவலோகமானது மகிழ்ச்சி அடைந்து கீழானதை மேலானதாக மாற்றும் செயற்கரிய செயலும் நடக்காது. சிவாய நம. இடபத்தை ஊர்தியாக உடையவனும் என்னை அடிமையாக உடையனும் ஆகிய சிவபிரான் எனது உள்ளத்தில் பூந்து கொள்வான் என்றால் உயிரோடு உடம்பும் ஐம்பொறிகளோடு புலன்களும் பிழைத்திருப்பதும் நடவாது. உன் அடியார்க்கு நாங்கள் அடியவர்கள் என சொல்லி உய்வடைவதும் நடவாது. கன்றினை எண்ணி எழுந்து செல்லும் தாய்ப்பசுவினை போல தொடர்ந்து வரும் பற்று பாசங்களும் நடவாது. பாவத்திற்கு காரணமான முக்குண பேதங்கள் பொருந்துவதும் நடவாது. இது நல்லதோ தீயதோ என ஒன்றினை குறித்து எழும் நடுக்கமும் நடவாது. நாமெல்லாம் அடியாருடன் செல்ல ஆசைப்பட்டு நெருங்குவதும் நடவாது. எக்காலத்தும் என் அன்பு நிறைந்த மேலான அமுதம் போன்றவனையே அடைவதும் நடவாது. சிவாய நம. என்னுடைய நாயகனாகிய சிவபெருமான் எனக்கு எதிரிலே தோன்றுவான் என்றால் பிறவிக்கு காரணமான விகார குணங்கள் வெளிப்படுவதும் மறைவதும் மீண்டும் வெளிப்படுவதும் ஆகிய தன்மைகள் எல்லாம் நடவாது. எண்ணங்கள் தோன்றிடும் மனதில் உதிர்த்திடும் மேலான அமுதத்தை அனுபவித்தலும் நடவாது. எல்லையற்ற அகண்ட பொருட்களும் நமக்கு அகப்படுதல் என்பது நடவாது. ஆதி முதலாகிய பரஞ்சோதி நம்மை வந்து அணுகுவதும் நடவாது. செம்பவளம் போன்ற வாயினை உடைய பெண்களது துயரங்கள் கெடுவதும் நடவாது. அப்பெண்களின் கெண்டை மீன் போன்ற கண்கள் அவனது திருமேனியில் விழுந்து திளைப்பதும் நடவாது. இந்திரஜாலத்தை போன்ற பிறவி துன்பங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஒழிந்து போவதும் நடவாது. சிவாய நம. என்னை அடிமையாக உடையவனும் எனக்கு அருள் செய்பவனுமான ஈசன் எனக்கெதிரே தோன்றி எழுவான் என்றால் என் அழகிய மார்புகள் இறைவனின்
திருமார்பிலே பொருந்தி கலந்து இன்பம் பெறுவதும் நடவாது. இன்று எல்லையற்ற கருணை கடலிலே நின்றாடிடுவோம் என்பதும் நடவாது. என் உள்ளத்தே பொருந்தும் நல்ல நாதத்தை நான் அடைவதும் நடவாது. நாதன் அணிந்திருக்கும் திருநீற்றை நான் நாள்தோறும் அணிந்து கொள்வதும் நடவாது. நிலை பெற்ற அடியவர்கள் செய்யும் பணியை விட என் பணி முதலாவதாக அமைவதும் நடவாது. 4 வேதங்களும் அறியாத மலரடிகளை நான் வணங்கி எழுவதும் நடவாது. இனிய செங்கழு நீர் பூ போன்ற எம்பெருமானது திருவடிகள் என் தலையிலே பொருந்துவதும் நடவாது. சிவாய நம. என்னை அடிமையாக உடையவனும் எனக்கு நல்லருள் செய்பவனுமாகிய ஈசன் என் முன்னே எழுந்தருள பெற்றானை ஆயின் இப்பூவுலகில் மாயையானது வகுத்து அலைக்கழித்து கொண்டிருக்கும் மயக்கத்தை நீக்குதலும் என்னால் நடவாது. தேவர்களாலும் அறிந்து கொள்ள இயலாத எம்பெருமானது திருவடி மலர்களை நான் வணங்குதலும் நடவாது. எண்ணுவதற்கும் அரிதான காலங்கள் அனைத்திலும் வந்த துன்பங்களை நீக்குவதும் நடவாது. அன்பு செய்யும் அடியவர்களின் மனம் இன்று களிப்புறுவதும் நடவாது. பெண் எனவும் ஆண் எனவும் அழி எனவும் நாம் எனவும் நம்மை வந்தடைந்த மாறுபாடுகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குதலும் நடவாது. பெயரே தெரியாத அளவிற்கு நம்மை வந்தடையும் பிறவிகள் அனைத்தையும் கடத்தல் என்பதும் நம்மால் இயலாது. எண்ணற்ற சித்திகள் என்னை வந்தடைதலும் நடவாது. சிவாய நம. முன் நாளில் என்னை அடிமையாக கொண்டவனும் ஈசனும் என் அப்பனும் ஆகிய சிவபெருமான் என் எதிரில் எழுந்தருள்வான் என்றால் பொன் போன்ற திருமேனியில் திருவெண்ணீர் பொழிதலும் நடவாது. பெருந்தவ முனிவர்களின் கைகள் குவிந்து பூமலை பொழிவதும் நடவாது. மின்னலை போன்ற மெல்லிய நுண்ணிய இடையுடைய பெண்களின் மனக்கருத்து வெளிப்படுதலும் நடவாது. வீணை இசைப்பதால் உண்டாகும் ஓசையில் இன்பம் பெருகுவதும் நடவாது. தன் அடியவர்களின் திருப்பாதங்கள் என் தலையில் தங்கியிருப்பதும் நடவாது. அடியவர்களாகிய நாங்கள் உடனே உய்வடையுமாறு எம்பெருமான் எழுந்து வந்து ஆட்கொள்வதும் நடவாது. எல்லா இடங்களிலும் இன்னிசை கருவிகள் நிறைந்து இனிய ஓசையை எழுப்புவதும் நடவாது. சிவாய நம. பிறை சந்திரனை தலையில் சூடிய எம்பெருமான் எங்களை அடிமை கொள்ள எங்கள் முன் எழுந்தருளினான் என்றால் சொல்லால் கூறவும் இயலாதபடி எழும் தூய மணி ஓசையின் சுவையை அனுபவிப்பதும் நடவாது. என் உள்ளத்தின் நிலை பெற்ற சோதி விரைவாக எழுதலும் நடவாது. பல வகையான இயல்புகளையுடைய பரப்புகள் எல்லாம் அரும்படி வந்து தோன்றிய பராபரம் நிகழ்தலும் நடவாது. அந்நாளில் அறிந்து கொள்ள முடியாத பராபரத்தின் அனுபவங்கள் எல்லாம் விரிந்து எழுதலும் நடவாது. வில்லின் தன்மையை பெற்ற அழகிய நெற்றியுடைய பெண்களின் மயக்கம் இப்பொழுது போல எவ்வித விளைவையும் ஏற்படுத்தாது. தேவர்களும் அறியாத மேலான பொருள் விரிந்து மேம்படுதலும் நடவாது. எல்லையற்று விளங்கும் இறைவனின் என் குணங்களும் அடைதலும் நடவாது. சிவாய நம. முடிவு அறியப்படாத மறையோனாகிய எம் சிவபெருமான் நம்மை அடிமை கொள்ள எழுந்தருளினான் என்றால் சங்குகள் திரண்டு முரண்டு எழுப்புகின்ற ஓசையானது மிகுவதும் நடவாது. சாதியை விடாதபடி நம்மை பற்றி இருக்கும் பண்புகள் எல்லாம் நம்மை விட்டு ஓடுதல் என்பதும் நடவாது. அங்கே இது நின்று என்னும் மாயையானது அடங்கி விடுதல் என்பதும் நடவாது. அடியார்களின் அடியார்களே நாங்கள்
என்று கூறுதலும் நடவாது. சிவந்த கயல்மீன் போன்ற கண்களை உடைய பெண்களின் மனங்களில் திளைப்பது என்பதும் நடவாது. சிறப்புமிக்க அடியவர்கள் பெற்ற சிவானுபவங்கள் எல்லாருக்கும் தெரிந்திடுதல் என்பதும் நடவாது. எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் அமுதம் ஊறக்கூடிய பரஞ்சோதியினை அடைதல் என்பதும் நடவாது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள் தரும் மலைமகள் அம்மை உடனமர் அருள்மிகு திரு இத்திநாதர் திருவடிகள் போற்றி போற்றி.